ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். கோவை நஞ்சுண்டபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலாஜி ஹோம் நீட்ஸ் என்ற தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் சனிக்கிழமை இரவு திடீர் தீ விபத்து. இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் எரிந்து சேதம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பாச்சல் கிராமத்தில் ஒரு லாரியும் 32 டயர்கள் கொண்ட டேங்கர் லாரியும் நேருக்கு நேர் மோதியதில் 2 லாரி ஓட்டுநர்களும் சம்பவ இடத்திலேயே எரிந்து பலி. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது திருட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்த நிலையில் ஞானசேகரனிடமிருந்து 100 சவரன் நகைகள் பறிமுதல். நடிகர் விஜய் எனது நண்பர், இதுவரை கூட்டணி குறித்து அவரிடம் எதுவும் பேசியதில்லை. தேர்தல் நேரத்தில் சூழல் எப்படி அமைகிறதோ அதை வைத்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கருத்து. மத்திய அரசின் மும்மொழி கொள்கையில் மாணவர்கள் ஹிந்தியை தான் படிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. எனவே நாம் ஹிந்தியை விட்டுவிட்டு பிற மாநில மொழிகளான மலையாளம், தெலுங்கு போன்றவற்றை மாணவர்களுக்கு கற்றுத்தரலாம். எனவே தமிழக அரசு மத்திய அரசின் நிதியை பெற்று மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவதில் என்ன சிரமம் என்று பழக்கருப்பையா கேள்வி. கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலத்தின் தனப்பூர் மற்றும் சோன்பூர் ரயில் பிரிவுகளில் 502 கிலோமீட்டர் வழித்தடத்தில் உள்ள 71 ரயில் நிலையங்களில் கவச் தொழில்நுட்பத்தை நிறுவ ரயில்டெல் நிறுவனத்திற்கு 288 கோடி ரூபாய் மதிப்பில் டெண்டர் விடப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிப்ரவரி 25ஆம் தேதி மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க கோவை வருகிறார். பிப்ரவரி 26ஆம் தேதி காலை பீளமேடு அருகே எல்லை தோட்டம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கோவை மாநகர பாஜக அலுவலகத்தை திறந்து வைக்கிறார். திருச்சி கோட்டப்பாளையம் திருச்சபை பகுதியில் ஜாதி அடிப்படையிலான கொடுமைகள், தீண்டாமை கடைபிடிக்கப்படுவதாக திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பட்டியலின கிறிஸ்தவ கிராம மக்கள் தொடர்ந்த மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் சம்மதம். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச், ராஜோரி, உதம்பூர், கத்துவா ஆகிய மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை ஒட்டி அமைந்துள்ள வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய சோதனையில் AK ரக துப்பாக்கிகளின் குண்டுகள், வெடிமருந்துகள் ஆகியவை பறிமுதல். இந்தியா ஜப்பான் இடையே தர்ம கார்டியன் என்ற பெயரில் ஆண்டுதோறும் நடக்கும் கூட்டு ராணுவ பயிற்சி தொடக்கம். ஜப்பானின் கிழக்கு ஃபிஜி ராணுவ பயிற்சி மையத்தில் இந்த பயிற்சி நடக்கிறது. இதில் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் படைப்பிரிவைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொள்கின்றனர். ரயில் ஓட்டுநர்கள் பணியின் போது மது குடித்துள்ளனரா என்பதை கண்டறியும் பிரெத் அனலைசர் கருவியில் இளநீர், இருமல் மருந்துகளை குடித்தாலும் மது குடித்ததாக காட்டுவதால் அவற்றை குடிக்க ரயில்வே தடை விதித்த நிலையில் இந்த உத்தரவு திரும்ப பெறப்பட்டுள்ளது. குஜராத் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அம்மாநிலத்தின் கடன் மொத்த GDPயில் 13% முதல் 14% மட்டுமே இருப்பதாக தகவல். தமிழகத்தின் கடன் மொத்த GDPயில் 25.93% இருக்கிறது. அது மட்டுமன்றி குஜராத்தின் பட்ஜெட் மற்றொரு ஆண்டாக சர்ப்ளஸ் பட்ஜெட்டாக போடப்பட்டுள்ளது. அதாவது செலவினத்தை விட வருவாய் அதிகம். ஸ்பெயினில் நடந்து வரும் போஸ்டே ஸ்பிரிண்ட் சேலஞ்ச் போட்டியில் பங்கேற்றிருந்த நடிகர் அஜித்குமாரின் காரின் மீது மற்றொரு கார் மோதியதில் அவரது கார் தலைகீழாக கவிழ்ந்த விபத்து. இதில் அஜித்குமாருக்கு காயம் ஏற்படவில்லை. டெல்லி முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ரேகா குப்தா பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். டெல்லி மக்களின் கனவை நனவாக்கவும் வளர்ச்சியடைந்த டெல்லியாக மாற்றவும் பாஜகவின் இரட்டை என்ஜின் அரசு இருக்கிறது என்று ரேகா குப்தா பதிவு. ஐரோப்பிய யூனியன் ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வாண்டர் லியான் அடுத்த வாரம் இந்தியா வருகை. பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் அவர் தனது குழுவினருடன் இந்தியா வருகிறார் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவில் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய பக்தர்களின் எண்ணிக்கை 60 கோடியை கடந்ததாக உத்தரப்பிரதேச அரசு அறிவிப்பு. ஏர் இந்தியா விமானத்தில் தனக்கு சேதமடைந்த இருக்கை கொடுக்கப்பட்டதாக மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் குற்றச்சாட்டு. பயணிகளிடம் முழு கட்டணத்தை வசூலித்துவிட்டு சேதமடைந்த இருக்கைகளை வழங்குவது தொழில் நெறியில்லை என்று சிவராஜ் சிங் சௌஹான் கண்டனம். ஈஷா யோகா மையத்தில் நடக்க இருக்கும் மகா சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்திருந்த நிலையில் அவருக்கு ஈஷா மையத்தின் நிறுவனர் சத்குரு ஜக்கி வசுதேவ் நன்றி. பாரதத்தின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றான மகா சிவராத்திரியின் பிரம்மாண்டத்தை அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என சத்குரு நிகழ்ச்சி.
திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களுடன் பிடிபட்ட லால்குடி அருகே பூவலூர் பகுதியைச் சேர்ந்த கனகராஜ், பனந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த மகேஷ் ஆகியோர் கைது. அவர்களிடமிருந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். இருவரும் துறையூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு முசிறி கிளை சிறையில் அடைப்பு. தமிழக முதல்வர் வெளியிட்ட செயலிக்கு APPA என்ற பெயர் வைத்திருப்பது அவரை பிராண்ட் செய்வது போல இருக்கிறது. தலைவர்களை, உறவு முறைகளை சொல்லி மக்கள் மனதார அழைக்க வேண்டும், பிராண்ட் செய்யக்கூடாது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. இந்தியாவில் 2025ஆம் நிதியாண்டில் மின்னணு சாதனங்களின் ஏற்றுமதி 2.5 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. இதில் 1.5 லட்சம் கோடி ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியின் மூலம் கிடைத்துள்ளது. இது சென்ற நிதியாண்டை ஒப்பிடும்போது 36% அதிகம் என மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். தமிழகத்தில் திமுக ஏன் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறது என்று கேள்வி எழுப்பியும், அரசு பள்ளிகளில் மட்டும் திமுக இருமொழி கொள்கையை வைத்திருக்கிறது என்றும் குற்றம் சாட்டிய பாஜக சார்பில் புதுக்கோட்டையில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு. தேர்தலில் வாக்குச்சீட்டு முறைக்கு ஆதரவாக தனது நண்பரும் அமெரிக்க அதிபருமான டொனால்டு டிரம்பின் கருத்துக்களை பிரதமர் நரேந்திர மோடி கேட்க வேண்டும் என காங்கிரஸ் விமர்சனம். சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்குரிய பதிவுகள் பகிரப்படுவதை கட்டுப்படுத்த சட்டத்தில் வெற்றிடம் இருப்பதாகவும், இந்த விவகாரத்தில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் கூறிய நிலையில் ஒழுங்குமுறைகளை வகுப்பது குறித்து ஆராய்ந்து வருவதாக மத்திய செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் போலீசாரால் சுட்டு பிடிக்கப்பட்ட சுரேஷ் என்பவரது செல்போனில் பல பெண்களின் பாலியல் வன்கொடுமை வீடியோக்கள் இருந்ததால் போலீசார் அதிர்ச்சி. திருப்பூரில் உரிய ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த அப்துல் ஹுசைன், இப்ராஹிம் ஆகிய இருவர் கைது. இவர்கள் சென்ற 9 ஆண்டுகளாக திருப்பூரில் பின்னலாடை நிறுவனத்தில் வேலை செய்தது விசாரணையில் கண்டுபிடிப்பு. தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி செய்தால்தான் காமராஜர் ஆட்சி என்று இல்லை, யார் நல்லாட்சி செய்தாலும் அது காமராஜர் ஆட்சிதான் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேசிய நிலையில், காங்கிரஸ் ஆட்சி செய்தால் மட்டுமே அது காமராஜர் ஆட்சி என காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் மறைமுக விமர்சனம். வாட்டிகன் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் மூச்சு குழாயில் ஏற்பட்ட அலர்ஜி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக வாட்டிகன் தகவல். தெலுங்கானாவில் ஸ்ரீசைலம் இடதுகரை கால்வாய் அருகே சுரங்கப்பாதை அமைக்கும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 8 தொழிலாளர்கள் இடுபாடுகளில் சிக்கிய நிலையில் அவர்களை மீட்கும் பணி தீவிரம். மேகதாது திட்டத்தை செயல்படுத்தினால் பெங்களூரு ராம்நகர் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் எனவும், இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை வைக்க இருப்பதாகவும் பாஜக MP மஞ்சுநாத் கருத்து. பெங்களூருவில் வாடகைக்கு வீடு வாங்கி தருவதாக கூறி போலி பத்திரம் தயாரித்து பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் கலீல் ஷெரீப் என்பவர் கைது. தமிழகத்தின் பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு ஆளுநரின் ஒப்புதல் பெறப்பட்டதாக உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அறிவிக்க வேண்டும் என தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இடையேயான சந்திப்புக்கு தீவிர ஏற்பாடுகள் நடந்து வருவதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். இஸ்ரேலில் இருந்து கடத்திச் செல்லப்பட்ட மேலும் 6 பிணை கைதிகளை விடுவித்தது ஹமாஸ் அமைப்பு. இதில் 3 பேர் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி கடத்தப்பட்டவர்கள். எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட 22 இந்திய மீனவர்களை விடுவித்தது பாகிஸ்தான். அவர்களை கராச்சியில் இருந்து லாகூருக்கு அழைத்துச் செல்வதற்கான ஏற்பாட்டை பாகிஸ்தானின் எதி அறக்கட்டளை மேற்கொண்டது. ஒடிசாவின் புவனேஸ்வரில் செயல்பட்டு வரும் கலிங்கா தொழில்நுட்ப கல்வி நிலையத்தில் நேபாள மாணவர்கள் தாக்கப்பட்டதாக தகவல் வெளியானதை அடுத்து அம்மாநில முதல்வர் மோகன் சரண் மாஜியுடன் நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் தொலைபேசியில் பேசினார். அமெரிக்க அதிபரின் ஓவல் அலுவலகத்தில் 145 ஆண்டுகளாக இருந்த மேஜையை அதிபர் டொனால்டு டிரம்ப் மாற்றினார். தொழிலதிபர் எலான் மஸ்க் மகன் அந்த மேஜையில் செய்த சில குறும்புத்தனமான நடவடிக்கைகளால் டிரம்ப் மேஜையை மாற்றியதாக தகவல். இலங்கையில் கொலை கும்பலின் தலைவன் சஞ்சீவ் குமார் சமரத்தனே என்பவரை நீதிமன்ற வளாகத்திலேயே வழக்கறிஞர் வேடமிட்டு சுட்டுக் கொண்ட தில்ஷான் பியூமங்கா என்பவர் கைது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவித்து வரும் நிலையில் கடத்திச் செல்லப்பட்ட ஒரு பெண்ணின் உடல் சடலமாக ஒப்படைப்பு. முதலில் அந்த பெண்ணின் உடல் இல்லை என இஸ்ரேல் மறுத்த நிலையில் அந்த பெண்ணின் உடல்தான் என அவரது உறவினர்கள் உறுதி. முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் ஆன்மாக்கள் அதிமுகவை காப்பாற்றும் என தேனியில் நடந்த கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் உருக்கம்.
ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 32 இந்திய மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடிக்க சென்றபோது அவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது. இந்தியா குறித்த பல்வேறு தகவல்களை அளிக்கும் தரவு தொகுப்புகள் பதிவேடுகள் தொகுப்பின் புதிய பதிப்பை மத்திய புள்ளியியல் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டது. மதுரையின் பல பகுதிகளில் அதிமுக தலைமையே என்ற சசிகலா ஆதரவாளர்களால் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு. புதுச்சேரியில் அடமானம் வைத்த நகையை ஏமாற்ற நினைத்த வங்கி மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற புகார்தாரரிடம் ஜிபே மூலம் பணம் வசூல் செய்ததோடு விலை உயர்ந்த பொருட்களை லஞ்சமாக கேட்ட சிறப்பு துணை உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர் டிஐஜியிடம் புகார். கர்நாடகாவின் மாண்டியா அருகே முதல்வர் சித்தராமையாவின் கையெழுத்து நகலை எடுத்து அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 45 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வெங்கடேஷ் என்பவர் கைது. உத்தரகாண்டில் வனத்துறை மேம்பாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் ஐபோன்கள் விலை உயர்ந்த லேப்டாப்களை வனத்துறை அதிகாரிகள் வாங்கியது தலைமை கணக்கு தணிக்கை அறிக்கையில் அம்பலம். சீனாவில் HKU5 என்ற புதிய வைரஸ் வௌவாலிடமிருந்து பரவுவதாக கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இது மனிதர்களுக்கு பரவும் என்ற தகவல் வெளியாகியுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. அரசு தேர்வுகள் நுழைவுத் தேர்வுகளுக்கான பயிற்சி மையங்களில் சேர்ந்து பாதியிலேயே திரும்பிய மாணவர்கள் பயிற்சியில் திருப்தி அடையாத மாணவர்களுக்கு சுமார் 1.55 கோடி ரூபாயை மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை பெற்று தந்துள்ளது. அமெரிக்க அரசு ஊழியர்கள் தாங்கள் வேலை செய்த விவரங்களை தெரிவிக்க வேண்டும். பொறுப்பற்ற அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என அமெரிக்க அரசின் டாக் துறையின் தலைவர் எலான் மஸ்க் எச்சரிக்கை.